Good afternoon, students. So, இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் அந்த கன்சிஸ்டன்ட்டு இன்கன்சிஸ்டன்ட்டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸு யூனிக் சொல்யூஷன்ஸ் நோ சொல்யூஷன் இதெல்லாம் எந்த மாதிரி டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு சம்மு நம்ம பார்த்தோம். அந்த தேர்ட் எக்ஸசைஸில் தேர்டு சம்மு பார்த்தோம். அதில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இஜெட் வேல்யூ கண்டுபிடிக்கிற சம்மை பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்த்து சம்மை பார்த்தீங்க அப்படின்னா ஷோ தட் த ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் 3 வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸு ஒய்இ இஜெட்டுன்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இதை அவங்க ஷோ தட்டுன்னே கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அது கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அப்புறம் கன்சிஸ்டன்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரேங்க் மெத்தடில் அந்த எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூ சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஷோ தட்டுன்னு கேட்டால் கன்சிஸ்டண்ட்டுனா உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டு தான். பட் ஆனால் அந்த கன்சிஸ்டண்ட்டில் நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் சொன்னேன். ஒன்று இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன், இன்னொன்று யூனிக் சொல்யூஷன். நீங்கள் அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக இந்த சம் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதில் எந்த டைப்பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கன்சிஸ்டன்ட்டுன்னு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணணும் நீங்கள். இப்போ அதுக்கு இந்த ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 3 7 இங்கே 3 26 2 7 2 10 அப்புறம் எக்ஸ்ஒய் இஜெட்டோட வேல்யூ. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஹெச்எஸ் 495 ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டில் எழுதிட்டீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏ கமா பிங்கிறது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அதில் இந்த ஏ மேட்ரிக்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பியையும் சேர்த்து எழுதிக்குவீங்க. இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கோலன் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த எக்கோலன் ஃபார்முக்கு மாற்றி இந்த இடத்த நான் எல்லா சம்முக்குமே 1 மாற்றி விட்டேன். இந்த சம்மில் நீங்கள் 1 மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எங்கேயுமே ஒன்றே இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துக்கு 1 வரும்னா இந்த ரோ முழுசும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோ முழுசும் 5ஆல் டிவைட் பண்ணணும். 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 1 ஆகிடும். இங்கே 3/5ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷனாக மாறிடும். அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த சிம்பிளிஃபிகேஷன் தப்பாக கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் நிறையா வரும். அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல 5 வச்சுக்கிட்டேன். இட் மேபி உங்களால் 1 மாற்ற முடிஞ்சால் 1 மாற்றுங்க. அப்படி 1 மாற்ற முடியல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 1 இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டே போடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, ஆன்சர் கரெக்டாக தான் வரும், உங்களுக்கு தப்பெல்லாம் வராது. நான் ஏன் அந்த இடத்துல 1 மாற்றுறேன் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கஷ்டமாக இருக்காது. அந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நான் அந்த இடத்த மாற்ற சொன்னேன். உங்களுக்கு மாற்ற முடிஞ்சது அப்படின்னா மாற்றுங்க. அப்படி உங்களால் 1 எங்கேயுமே இல்லை, நான் அந்த இது 5ஆல் தான் இந்த இடத்துல நான் டிவைட் பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கெல்லாம் பிரச்சனை வரும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எதுவுமே மாற்றலை. ஸோ இந்த 5 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 5 அப்படியே உங்களுக்கு இருக்குது. 5 3 7 4 வந்துருச்சு. செகண்ட் ரோவில் இந்த இடத்த நீங்கள் 0 ஆக்கணும். அந்த இடத்த 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா R2 implies 5R2 - 3R1. இப்போ உங்களுக்கு இந்த இடம் 0 வரணும் அப்படின்னா இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 0 ஆகும். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் நான் அந்த இடத்துல 1 ஆக்க சொன்னேன். இப்போ 5R2 - 3R1 இதை 5ஆலையும் இதை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரோ கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை 7ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 5R3 - 7R1 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் 0 ஆகிடும். இந்த ரோ முழுசும் மீதி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்த 0 ஆக்கணும். இந்த இடத்த 0 ஆக்கிறதுக்கு இதை 11R3 + R2 R3யை 11ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் 0 ஆகிடும். ஸோ மற்ற 2 எலமெண்ட்டுமே உங்களுக்கு 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2 0 நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. மேலே ஒரு 0 வந்துச்சு அப்படின்னா கீழே 2 0 வந்துச்சு அப்படின்னா போதும், உங்களுக்கு எக்கோலன் ஃபார்முக்கு வந்துடும்.
ஸோ இந்த எக்கோலன் ஃபார்முக்கு வந்துருச்சு அப்படின்னா மேலே ஒரு ஜீரோ கீழே 2 ஜீரோ எக்கோலன் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடு நீங்கள் முடிக்கிறதுனால ஓகே. அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த செகண்ட் ரோவை நான் 11ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது மேபி 11ஆல் டிவிசபிளாக இருக்கிறதுனால எல்லா எலமெண்ட்டும் உங்களால் 11ஆல் டிவைட் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ரோ முழுசையும் 11ஆல் டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு எக்கோலன் ஃபார்முக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது, இந்த ரோ முழுசும் உங்களுக்கு ஜீரோ ஆகிடுச்சு. 2 ரோ தான் உங்களுக்கு நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் ரேங்க்கு சொல்லணும். நீங்கள் ரேங்க்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஏவை பாருங்கள். ஸோ ஏவுக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2 தான் இருக்கும். ஏபி ரெண்டையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 1 2 தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்திங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் 2 தான், ஏபியும் உங்களுக்கு 2 தான். ஸோ ரோ ஆஃப் ஏ கமா பி ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பட் லெஸ் தேன் என்ன இருக்குது. உங்களுக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து எக்ஸு ஒய் இஜெட்டுன்னு 3 அன்னோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு லெஸ் தேன் என்ன வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் தான் பட் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடச்சிருச்சு. அந்த இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸில் இந்த ரோ முழுசும் 0 ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் 0 11y மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 3. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட்டு 7z அதாவது 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 4. அதே மாதிரி இங்கே 11y மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 3 2 ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த 2 ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த 11y மைனஸ் z ஈக்குவல் டு 3 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 4 அந்த 2 ஈக்குவேஷனும் ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் வந்து எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 அன்னோன்ஸ் இருக்குது, ஈக்குவேஷன் 2 தான் இருக்குது. ஸோ உங்களால் வந்து இந்த 2 ஈக்குவேஷன் வச்சுட்டு ஈக்குவேஷன் ஆன்சர் டைரெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி 3 அன்னோன்ஸ் இருக்குது உங்களோட ஈக்குவேஷன்ஸில். பட் ஆனால் 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இஜெட்டுக்கு கே அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த இஜெட்டுக்கு பதிலாக கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா இஜெட் ஈக்குவல் டு கேன்னு நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா தான் ஒய்யோட வேல்யூ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு உங்களால் இஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இஜெட் ஈக்குவல் டு கே. ஸோ அந்த கேங்கிறது பிலாங்ஸ் டு ஆர். ரியல் நம்பர் சிஸ்டத்தில் எந்த நம்பரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கே ஈக்குவல் டு இஜெட் ஈக்குவல் டு கே, கே பிலாங்ஸ் டு ஆர். ரியல் நம்பர் சிஸ்டத்தில் நீங்கள் எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கலாம், -∞ ப்ளஸ் ∞ வரைக்கும். நீங்கள் எந்த நம்பர்ஸ் வந்து கேவுக்கு வேல்யூஸ் கொடுக்க ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். ஸோ 11y ஈக்குவல் டு 3 ப்ளஸ் கே, ஒய் ஈக்குவல் டு 3k ப்ளஸ் 11. கேவுக்கு ஆரில் நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இஜெட்டோட வேல்யூ கேன்னு தெரியுது, ஒய்யோட வேல்யூ தெரியுது. அந்த 2 வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் வேல்யூஸ் மட்டும் இங்கே பாருங்கள் 5x 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் 7 இன்ட்டு இஜெட்டுக்கு பதிலாக கேன்னு போட்டாச்சு. இப்போ 5x ஈக்குவல் டு இதெல்லாம் அப்படியே அந்த சைடு கொண்டுட்டு போங்க. இதை அப்படியே நீங்கள் அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா 4 மைனஸ் 7k. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு 3 9/11 மைனஸ் 9/11 3k/11. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 44 மைனஸ் 9 35/11. இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 77 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -77 -3 -80k/11 வந்துடும். இப்போ இதில் காமன் பார்த்தீங்கன்னா 5/11 வெளியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா -7. ஸோ இப்போ இது உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்க பாருங்கள் 7 × 5 35/11. அதுக்கு அடுத்தது 16 × 5 80/11kன்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 5 இருக்குது, இந்த 5ம் இந்த 5 உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா x ஈக்குவல் டு 1/11 7 - 16k அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதுக்கு அடுத்தது இப்போ கடைசியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ x ஈக்குவல் டு 1/11 7
minus 16k, y-ஓட வேல்யூ 1/11 3 plus k, z-ஓட வேல்யூ z equal to k, கமா கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேங்கிறது பிலாங்ஸ் டு ஆறுங்கிறது ரியல் நம்பர் சிஸ்டம். அதில் நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த 4th சம் ஓவர். இப்போ 3rd சம்மு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன், உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். 4th சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் தான், பட் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன், நிறையா சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு 4th சம்மில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 4th சம்மில் பார்த்தீங்கன்னா கேவுக்கு வேல்யூ கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் மாறிக்கிட்டே வரும். எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூஸ் மாற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டில் 2 டைப்ஸ், ஒன்று ஃபைனைட் யூனிக் சொல்யூஷன், இன்னொன்று இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ next 5th sum show that the following system of equations have unique solution அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பை ரேங்க் மெத்தட். ஸோ இப்போ இந்த 5th சம்மு பார்த்தீங்க அப்படின்னா 3rd சம்மு 5th சம்மு ஒரே மாடலில் தான் இருக்கும், பட் ஆன்சர் மட்டும்தான் வேறு மாதிரி வரும். கொஷின் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஒன்ஸ் இதை சொல்லிடுறேன். ஸோ நீங்களாகவே இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் AX ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியாச்சு. ஸோ எக்ஸ் 1 1 1 1 ஃபஸ்ட்டு 1 2 3 1 4 9. ஸோ அதுக்கு அடுத்தது 3 4 6 3 4 6 ஆகுமெண்ட்டு உங்களுக்கு இது எழுதியாச்சு. அதுக்கடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா A, B ஈக்குவல் டு இது A மேட்ரிக்ஸ், இது அந்த RHS வேல்யூ 3 4 6 எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கோலன் ஃபார்மை கொண்டுட்டு வரணும். எக்கோலன் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு இந்த இடத்து ஆல்ரெடி 1 தான் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. போன சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இருந்துச்சு, 1 என்னால் மாற்ற முடியல. அதனால் அது 5ஆல் டிவைட் பண்ணாலும் ஃப்ராக்ஷன்ஸாக வரும் அப்படிங்கிறனால நான் 5 அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே ஆல்ரெடி 1 இருக்கனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்குது. இந்த இடத்துலேயே 1 இந்த இடத்துலேயே 1 நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். 1 - 1 0, R2 - R1 எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே R3 - R1, 1 - 1 0, 2 - 1 1, 3 - 1 2, 4 - 3 1. அதுக்கு அடுத்தது R3 - R1, 1 - 1 0, 4 - 1 3, 9 - 1 8, 6 - 3 3. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்தையும் 0 ஆக்கியாச்சு. எக்கோலன் ஃபார்ம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடமும் 0 ஆகணும். இந்த இடம் 0 ஆகணும் அப்படின்னா R3 - 3R2, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஐயும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் 0 ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சம் உங்களுக்கு எக்கோலன் ஃபார்முக்கு வந்துருச்சு. இந்த எக்கோலன் ஃபார்முக்கு வந்த சம்மை அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ரேங்க் ஆஃப் AB அப்படின்னா டோட்டல் இதை முழுசும் நீங்கள் பார்க்கணும். இதை முழுசும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 1 2 3. ஸோ மொத்தம் உங்களுக்கு நான் ஜீரோ ரோஸ் 3 இருக்குது. அதுக்கு அடுத்தது ரேங்க் ஆஃப் A மட்டும் பார்க்கணும். அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ரேங்க் ஆஃப் Aல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸு 3ன்னு வந்துருச்சு. ஸோ ரேங்க் ஆஃப் ரோ ஆஃப் ஏபியும் ஏ ரெண்டுமே 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுங்கிறது உங்களுக்கு எக்ஸு ஒய்யு இஜெட் இது 3 தான். ஸோ அதுலேயும் 3 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக வரதுனால நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் வந்துருச்சு. போன சம்மு பார்த்திங்கன்னா லெஸ் தென் 2 கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த இடம் 2ன்னு கிடச்சிருக்கும். லெஸ் தென் என்ன வரும், அதனால் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் சொன்னேன். இங்கே கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல்யூஷன். அதுக்கடுத்து இப்போ நம்ம அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது இந்த ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸில் XY 0 2Z ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன். இங்கே y + 2z = 1, x + y + z = 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் 2z = 0னா z = 0, y + 2z = 1, இன்னொரு ஈக்குவேஷன் x + y + z = 3. ஸோ இப்போ இந்த இஜெட்டுக்கு பதிலாக நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஒய் இஜெட் ரெண்டு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா x = 2. ஸோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் x
equal to 2, y equal to 1, z equal to 0. ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியாச்சு. எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இஜட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு சம்மும் ஃபிஃப்த்து சம்மும் சேம் மாடல், கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் தான். பட் ஃபோர்த்து சம்மு கன்சிஸ்டன்ட் பட் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ கமா பியும் ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக வருது. அதனால் உங்களுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்குது. இங்கே ரோ ஆஃப் ஏ கமா பி, ரோ ஆஃப் ஏ ரெண்டு ஈக்குவலாக வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு சேமாக வந்தது அப்படிங்கிறனால கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம்மு. இந்த சிக்ஸ்த்து சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு. இந்த சம்மு அடிக்கடி உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா சம்முக்குமே செகண்டு சம்மில் இருந்து இந்த டாப்பிக்கில் இருக்கிற 8th சம் லாஸ்ட் சம் வரைக்கும் எல்லா சம்முமே உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சம்ஸ் தான். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் த பெராமீட்டர் லேம்டா. இந்த பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெராமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பெராமீட்டர் வந்து லேம்டா, மியூ, ஏ, பிசி ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த பெராமீட்டர் வந்து என்ன வேல்யூவாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி வாங்க கொஷின் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அந்த லேம்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எக்கோலன் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ இப்போ இந்த எக்கோலன் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு பாருங்கள். ஸோ ஏ கமா பிங்கிறது R3. இப்போ நான் இந்த இடத்த எனக்கு 1 ஆக்கணுங்களா? இப்போ இந்த இடத்த 1 ஆக்கணும்னா R3யும் R1ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். R3யும் R1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் எனக்கு 1 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளேஸும் 0 ஆகிறதுக்கு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2R1 சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் 0 ஆகிடும். ரிமைனிங் பிளேசஸ்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது சைடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இதை 4 1 மைனஸ் 4 மைனஸ் 3ன்னு வந்துடும். இங்கே மைனஸ் 2 லேம்டான்னு வரும். 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 லேம்டா 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 லேம்டான்னு வரும் உங்களுக்கு. ஸோ 1 + 2 லேம்டான்னு வந்துடும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2. ஸோ 2 மைனஸ் ஆஃப் -2 + 4ன்னு வந்துடும். இங்கே R3 மைனஸ் 3R1ன்னு வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்துங்க, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 3 0 ஆயிடுச்சு. இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 -1 -6 -7. அதுக்கு அடுத்தது இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -7 வந்துடும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லேம்டா மைனஸ் ஆஃப் -3 லேம்டா உங்களுக்கு 4 லேம்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 1 மைனஸ் ஆஃப் -3 1 -3 உங்களுக்கு 4ஆக மாறிடும். ஸோ இது பேப்பர் சைடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். அதுக்கு அடுத்து இந்த இடத்த 0 ஆக்கணும். இந்த இடத்த 0 ஆக்கிறதுக்கு பாருங்கள், இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணி இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3R3 மைனஸ் 7R2. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து நிற்கும். ஸோ இது பேப்பரில் சைடில் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் அவுட் பண்ணாத டேரெக்டாக போட முடியாது. நம்பர்ஸாக இருந்தால் கூட டேரெக்டாக போடலாம். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சம் வந்து எக்கோலன் ஃபார்மில் வந்து நின்றுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஸோ இப்போ உங்களுக்கு கொஷினில் வந்து த சிஸ்டம் ஹேஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகுது. since the system is failed to have unique solution, யூனிக் சொல்யூஷனுக்கு உங்களுக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா இட் மேபி உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு 3 டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான். ஒன்று யூனிக் சொல்யூஷன், இன்னொன்று வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், இன்னொன்று நோ சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் வரலை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒன்றா எய்தர் இட் மே ஹேவ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இப்போ யூனிக் சொல்யூஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இது இட் மே பி இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வரலாம் அல்லது இன்கன்சிஸ்டன்ட் உங்களுக்கு வரலாம். ஸோ இப்படி வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். யூனிக் சொல்யூஷன் வரலை அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வரலாம், இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட் வரணும். இப்போ யூனிக் சொல்யூஷன் வரணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ரோ ஆஃப் ஏ கமா பியும் ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு
3 அப்படின்னு சொல்லி கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஈக்குவல் டு 3 வரக்கூடாது, ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ காமா பியும் ஈக்குவல் டு 3 வரக்கூடாது அப்படின்னா இட் மேபி 1 2 வரலாம், 1 2 வரலாம். ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த இடம் வந்து உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் ரோ ஆஃப் ஏ காமா பியும் ரோ ஆஃப் ஏவி ஈக்குவல் டு 3ன்னு வரும். இந்த இடம் உங்களுக்கு 0 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரோ ஆஃப் ஏ காமா பியும் ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவலாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ரோ ஆஃப் ஏ காமா பியும் இந்த ஏ காமா பி ரோ ஆஃப் ஏ ரெண்டும் ஈக்குவலாக வந்து 3க்கு வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன். இப்போ இந்த இடம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரோ ஆஃப் ஏங்கிறது 2ன்னு மாறி போயிடும், ரோ ஆஃப் ஏ காமா பிங்கிறது 3ன்னு வந்துடும். அதனால் நம்ம 7 + 2 லாம்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாம்டாங்கிறது -7/2. லாம்டாங்கிற பிளேஸுக்கு நீங்கள் -7/2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் மேபி இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அல்லது இன்கன்சிஸ்டன்ட் வரலாம். பட் யூனிக் சொல்யூஷன் உங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் தான் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனும் கிடைக்கலாம், இன்கன்சிஸ்டன்ட்டும் கிடைக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு சான்ஸ், நீங்கள் இந்த இடத்துக்கு 0 போட முடியாது, லாம்டா இல்லை. இந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் 0 ஆக்க முடியும். இந்த இடத்த 0 ஆக்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்காது. இந்த இடம் 0 ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிரும். இந்த இடம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா 7 + 2 லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ -7/2. ஸோ உங்களுக்கு லாம்டா ஈக்குவல் டு -7/2. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யூனிக் சொல்யூஷனோட கண்டிஷன் ஃபெயில் ஆகும் பொழுது உங்களுக்கு லாம்டாவோட வேல்யூ -7/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் சம்மு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 7th சம். செவன்த் சம்மு பார்த்தீங்க அப்படின்னா the prices of the 3 commodities x, y, z are x, y, z. ஸோ இப்போ 3 commodities இருக்காங்க, கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் இஜெட்டுன்னு. ஸோ அவங்களோட ப்ரைஸஸ் வந்து எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் இஜெட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆனந்துங்கிறவர் 6 யூனிட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இஜெட் அண்டு செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒய். மிஸ்டர் அமருங்கிறவர் பர்ச்சேசஸ் ஏ யூனிட் அப்படின்னா 1 யூனிட்னு அர்த்தம், ஏ யூனிட் ஆஃப் ஒய் அண்டு செல்ஸ் 3 யூனிட் ஆஃப் எக்ஸ் அண்டு 2 யூனிட்ஸ் ஆஃப் இஜெட். மிஸ்டர் அமித் பர்ச்சேசஸ் ஏ யூனிட் ஆஃப் எக்ஸ் அண்டு செல்ஸ் 3 யூனிட் ஆஃப் ஒய் அண்டு ஏ யூனிட் ஆஃப் இஜெட். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் ₹5,000 ஒவ்வொருத்தரும் அந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 5,000, 2,000, 5,500 ஏர்ன் பண்ணுறாங்க. அமௌண்ட்டை அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து அவங்க ஃபைண்ட் த ப்ரைஸஸ் பர் யூனிட் ஆஃப் 3 காமோடிட்டிஸ், அந்த 3 காமோடிட்டிஸோட ப்ரைஸஸ் எவ்வளவு, பர் யூனிட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெட் த ப்ரைஸஸ் ஆஃப் த 3 காமோடிட்டிஸ், நான் ஸ்மால் எக்ஸு, ஸ்மால் ஒய், ஸ்மால் இஜெட்னு எடுத்துக்கிட்டேன். இந்த கிவன் டேட்டா இப்போ பாருங்கள், இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இப்போ பர்ச்சேஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பொருளை வாங்கும்போது கையிலேருந்து பணத்தை கொடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு மைனஸ் அந்த இடம். சேல்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை விற்கும் போது நம்ம கைக்கு அமௌண்ட் வருது ப்ளஸ். நீங்கள் இது வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் அப்படின்னா மைனஸ், சேல்ஸ் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ். இப்போ அந்த கொஷினை நீங்கள் லைன் பை லைன் படிச்சுக்கிட்டே வாங்க. மிஸ்டர் ஆனந்துங்கிறவர் அந்த 3 பொருளையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே பாருங்கள் கொஷினில் மிஸ்டர் ஆனந்த் பர்ச்சேஸஸ் 6 யூனிட்ஸ் ஆஃப் இஜெட்டு. அது கொஷினை லைன் பை லைன் படித்து வந்து செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிஸ்டர் ஆனந்த் அப்படிங்கிறவர் ப்ளஸ் 2 யூனிட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு செல் பண்ணுறாரு. இங்கே ப்ளஸ் 3 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இங்கே 6 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பர்ச்சேஸ் 2 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணுறாரு, 3 யூனிட்ஸ் சேல் பண்ணுறாரு, 6 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதனால் நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் பர்ச்சேஸுங்கிறது மைனஸ்லேயும் சேல்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ்லேயும் வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு +2 +3 -6 அப்படின்னா உங்களுக்கு அவன் வந்து 5,000 ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் அடுத்த கொஷினை இப்போ ரீட் பண்ணிவிட்டு இந்த டேபிளர் காலத்தை கிளியராக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். 2x + 3y - 6z = 5,000
3x minus y plus 2z equal to 2000 minus x plus 3y plus z equal to 5500. உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. கொடுத்துருக்க இந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குற கொஷினை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன மெத்தட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ்னால் மைனஸ் சேல்ஸ்னால் ப்ளஸ். கொடுத்துருக்குற கொஷினில் எந்தெந்த யூனிட் எக்ஸ் ஒய் இஜெட்டுன்னு 3 டிரான்சாக்ஷன் தான். அந்த 3 டிரான்சாக்ஷன்லேயும் எக்ஸுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸாக சேலா, ஒய்ங்கிறது பர்ச்சேஸாக சேலா, இஜெட்டுங்கிறது பர்ச்சேஸாக சேலா என்னன்னு பார்த்து நீங்கள் சைடில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதை வந்துட்டு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த ஈக்குவேஷனில் இருந்து இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எழுதுங்க. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டை எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி ஈக்குவல் டு நான் எடுத்து எழுதிட்டேன். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் இருந்து நீங்கள் R1ஐயும் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல நான் -1 மாற்றிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது R1 -R1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு +R1 மாறி. ஏன்னா இங்கே நம்பர்ஸ் உங்களுக்கு பெருசாக வரனால நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணால் சின்ன நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போகிறதுக்கு இந்த இடத்துல +1 மாற்றிக்கிட்டீங்க. உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்குங்கிறனால நான் +1 மாற்றிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் R2 - 3R1, R2க்கு R2 - 3R1 யூஸ் பண்ணி இந்த இடத்த 0 ஆக்கிட்டேன். R3 - 2R1 யூஸ் பண்ணி இந்த இடத்த 0 ஆக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது R3 implies 8R3 - 9R2. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 8 இருக்குது, இந்த இடத்துல 9 இருக்குது. இதை டேரெக்டாக எதாலையும் மைனஸ் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறனால இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் 0 ஆகிடும். ஸோ இப்போ இது எக்கோலன் ஃபார்முக்கு வந்துருச்சு. இந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எக்கோலன் ஃபார்முக்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், ரோ ஆஃப் ஏ கமா பின்னா இது டோட்டல் முழுசும் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 1 2 3. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோ ஆஃப் ஏ இதை மட்டும் பாருங்கள். ஸோ இதில் 1 2 3 ரோ ஆஃப் ஏங்கிறது 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ரோ ஆஃப் ஏ கமா பி ரோ ஆஃப் ஏ ரெண்டும் 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் இது கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல்யூஷன் நீங்கள் இந்த லைனெல்லாம் எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. கன்சிஸ்டன்ட்டு யூனிக் சொல்யூஷன்லாம் சொல்லணும். ஸோ இப்போ இதில் கன்சிஸ்டன்ட்டு யூனிக் சொல்யூஷன் கண்டிஷன் படி நம்ம சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷன் ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் -77z ஈக்குவல் டு 38,500 இது எடுத்திங்கன்னா இஜெட்டோட வேல்யூ கிடச்சிரும். இங்கே 8y + 5z ஈக்குவல் டு 18,500 இன்னொரு ஈக்குவேஷன். அதுக்கடுத்து x -3y z ஈக்குவல் டு -5,500ன்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இஜெட்டோட வேல்யூஸ் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 2000ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ இஜெட்டோட வேல்யூ ரெண்டையும் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா x 1000. ஸோ இங்கே x y இஜெட்டோட வேல்யூ 1000 2500 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எயித்து சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பேங்க் டெபாசிட் சம்மு தான். ஸோ இந்த பேங்க் டெபாசிட் சம்மு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் தான். நம்ம எங்கே போனால் நம்ம இப்போ எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பேங்க்கில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது நம்மளோட லைஃபுக்கு தேவையான சம்மு தான். பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவனிங்க. இப்போ an amount of ₹5,000 is deposited in 3 different bonds. ஸோ இப்போ நம்ம போனோம் அப்படின்னா எந்த பேங்க்குக்கு போனாலும் ஒரு பேங்க்கில் போய் நம்ம அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறோன்னா என்ன சொல்லுவோம், எந்த இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது, எந்த ஸ்கீமில் போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்போம். அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு 5,000 அமௌண்ட்டை கையில் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸில் டெபாசிட் அந்த அமௌண்ட்டை 3ஆக பிரித்து நீ டெபாசிட் பண்ணுற. 3ஆக பிரித்து டெபாசிட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வந்து 6% வட்டிக்கும், இன்னொரு அமௌண்ட் வந்து 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கும், இன்னொரு அமௌண்ட்டு 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபாசிட் பண்ணுறோம். பர் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு தான். டோட்டல் ஆனுவல் இன்கம் உனக்கு ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு உண்டான அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்கம்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு டோட்டல் இன்கம் வந்து ₹358 கிடைக்குது, ₹358 கிடைக்குது. ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் த இன்கம் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு 2 பாண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 பாண்டில் வரக்கூடிய இன்கம்மு
இஸ் 70 rupees மோர் தேன் இன்கம் ஃப்ரம் த தேர்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் வர்றது வந்து 70 rupees தேர்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் த ரேங்க், அதை ஈச் பாண்டு நம்ம ஒவ்வொரு பாண்டுலேயும் இப்போ கொண்டுட்டு போன 5000 அமௌண்ட்டை வந்து நம்ம 3 பாண்டாக பிரித்து போட்டிருக்கேன். ஒரு பாண்டு 6%, ஒரு பாண்டு 7%, ஒரு பாண்டு 8%. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்ட அந்த அமௌண்ட்டு ஒவ்வொரு பாண்டுலேயும் நான் எவ்வளோ ருபீஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பை யூஸிங் த ரேங்க் மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா let the amount be invested in each bond. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பாண்டுக்கும் அமௌண்ட்டை வந்து நான் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் இஜெட்னு எடுத்துக்கிறேன். இந்த கிவன் டேட்டா அந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 5000 வரணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்து 3,358 rupees வந்து எனக்கு ஆனுவல் இன்கம் கிடைக்குது. அந்த இன்கம் வந்து 6% அப்படின்னா 6/100 இன்ட்டு 1 year இன்ட்டு எக்ஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் 7/7% 7/100 ஒரு வருஷம் இன்ட்டு அமௌண்ட்டு ப்ளஸ் 8/100 இன்ட்டு ஃபஸ்ட் 1 year இன்ட்டு இஜெட் ஈக்குவல் டு 358 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை அப்படியே எழுதியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா 6x + 7y + 8z ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 35,800 உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பாண்டோட இன்கம் வந்து தேர்டு பாண்டோட உங்களுக்கு எப்படி இருக்குது 70 rupees அதிகப்படுத்துனீங்கன்னா தேர்டு பாண்டுக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு 2 பாண்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பாண்டோட இன்கம் வந்து 6x/100 + 7y/100. ஸோ அதே சேம் முன்னாடி எழுதின ஈக்குவேஷன் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் இந்த 2 பாண்டையும் ஆட் பண்ணும்போது இதனோட ஆட் பண்ணுறம்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த தேர்டு பாண்டு கூட 70 rupees ஆட் பண்ணால் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 70 + 8z/100. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 8z இந்த சைடு கொண்டு வந்துட்டு 8z இந்த சைடு நீங்கள் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த 100 அந்த சைடு கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 6x + 7y - 8z ஈக்குவல் டு 7000 உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது இப்போ 3 ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் AX = B அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா A, B ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்டு, தேர்ட் ஈக்குவேஷன். ஆல்ரெடி இந்த இடத்துல 1 இருக்குது. நீங்கள் இந்த ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் யூஸ் பண்ணி இந்த இடத்த 0 ஆக்கிட்டேன், இந்த இடத்த 0 ஆக்கிட்டேன். R2 implies R2 - 6R1, R3 implies R3 - 6R1. ரெடியூஸ்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்த 0 ஆக்கணும். இது ரெண்டையும் அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். R3 - R2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் 0 ஆகிடும். ஸோ இது எக்குவலன்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. இந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் வந்து எக்குவலன்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. ரோ ஆஃப் A, B பாருங்கள். இப்போ இது முழுசும் உங்களுக்கு ரோ ஆஃப் A, B. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோ ஆஃப் A மட்டும் பாருங்கள். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இதுக்கும் 3 தான். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. கன்சிஸ்டன்ட்டு அண்டு யூனிக் சொல்யூஷன். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெடியூஸ்டு ஈக்குவேஷனில் XY தான் 0 ஆகிடுச்சு. -16z = -28,800. ஸோ இப்போ இஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. மீதி 2 ஈக்குவேஷனும் எடுத்து ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க. அது பழைய சம்மு மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு பாண்டிலையும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாண்டில் 1000, செகண்ட் பாண்டில் 2200, தேர்டு பாண்டில் 1800 அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை 3ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 கிடைக்கும். இந்த 3 அமௌண்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷனை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்,
இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஈக்குவேஷன் இந்த மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த டாபிக் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா சம்ஸும் ஓவர். நம்மளுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர்ஸ் ரூலு, அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நான் இந்த கிளாஸில் இப்போ என்ன இந்த எக்ஸசைஸ் 1.1ல் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், குட்டி குட்டி சம்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்த கிளாஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்க ஒரு பேலன்ஸ்